ஆசீர்வாதம், ரெண்டு விஷயம், பட்ஜெட், அதன் மீதான விமர்சனம். திரு அண்ணாமலை வச்சிருக்கிறாங்க, திரு எல் முருகன் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க, வெற்று அறிவிப்பு, தேர்தல் வாக்குறுதி, அதெல்லாம். இதுல ஷானவாஸ் அவர்கள், சரவணன் அவர்கள் பேசினது கடுமையான நிதி நெருக்கடி, ஒன்றிய அரசு அவங்க சொல்ற வார்த்தைகள், மத்திய அரசு ஓரவஞ்சனையோடு இருக்கு, இதையெல்லாம் தாண்டி எல்லோருக்குமான வளர்ச்சின்றது. அதான் ஷானவாஸ் சொல்றார், திட்டங்கள் பரவலாக்கப்பட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட், அதுக்கு என்ன திட்டம், அதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்னு எல்லோருக்குமான வளர்ச்சி, நவீன தமிழ்நாட்டை முன்னிறுத்துகிற ஒரு பட்ஜெட்னு சொல்றாங்க. ஏன் நீங்க அதை விமர்சிக்கிறீங்க? அப்புறம் வணக்கம் விஜயன். பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு அவர்கள் பேசினதுல முத்தாய்ப்பா, அதாவது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ், அதாவது ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர் கோட் பண்ணி பேசினாரு. ஜஸ்ட் ரெண்டு லைன் தான். The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. அதுக்கு அவரே நம்மளுடைய முதலமைச்சரை பாராட்டும் விதமாக, உழைப்பு 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 என ஓயாது இமைப்பொழுதும் கண் துஞ்சாது தமிழ்நாட்டின் நலன் குறித்து எந்நாளும் சிந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர். இவர் என்ன செயலாற்றிக்கிட்டு இருக்காரு தெரியுங்களா? நம்ம தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு குடிமகன் மேலும் தலைக்கு 1,25,000 இந்திய குடிமக்களுடைய கடன் என்ன, அதையும் சொல்லிடுங்களேன், கிளாரிட்டி நல்லா வந்துடும். இந்திய குடிமக்களுடைய கடன் என்ன? அவர் பேசி இல்ல பேசட்டும். இத கிளாரிட்டி 200 லட்சம் கோடி கடன் ஒன்றிய அரசு வாங்கியிருக்கு. அப்போ ஒவ்வொரு இந்தியருடைய தலைமையில எவ்வளவு கடன் இருக்கோ அதையும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க. Saravanan, wait. Yes. It's your day. Waiting for your answer. It's your day. Saravanan, this is your day. And start enjoying that. Okay? அதாவது நான் இதை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இவங்களே கொடுக்குற அந்த பட்ஜெட்ல, அதுவும் குறிப்பாக அந்த ரெவென்யூ பட்ஜெட்ல அந்த பட்ஜெட் எஸ்டிமேட் டிவல்யூஷன் பார்ட்டை ஒரு தடவை சரவணனும் படிக்கணும், ஆளுநர் ஷானவாசும் படிக்கணும். அதாவது போன வருஷம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 49,755 கோடி வரி பகிர்மானம். ஆனா மத்திய அரசு அவர்களுக்கு கொடுத்தது 52,491 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய் கூடுதலாக வரி பகிர்மானம் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. ஆக மொத்த பட்ஜெட்டுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 3,73,204 கோடி ரூபாய். ஆக இந்த இதுல இவங்க நம்ம தலைமையில, ஒவ்வொருத்தவங்களோட தலைமையில நான் வச்சது 1,25,000 கோடி. அதுல அவங்க வாங்கினது 1,62,096 கோடி ரூபாய். அதுல சரவணன் சொன்னார், அதுல இத்தனை % இருக்கணும் அப்படி, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பினான்ஸ் கமிஷனோட ரூல். ஆனா வரக்கூடிய அதுல அவர் சொன்னார் இல்லைங்களா, மெட்டர்னிட்டி ரேட்டு, வரக்கூடிய குழந்தைகள், பிறக்கிற குழந்தைகள் இறப்பு விகிதம் கம்மியா இருக்குதுன்னு. இதே பட்ஜெட்ல அவங்க சொல்றது 2026-27 இந்த கடன் சுமை எப்படி இருக்கும்னா 25.49%. 2027-28 24.85% இருக்கும்னு அடுத்த 3 வருஷத்துக்குரிய எஸ்டிமேட்டை இவங்க இப்ப ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, பட்ஜெட் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய விஷயம்தான். அப்ப நீங்களே கேட்டீங்க, இந்த பட்ஜெட்டை எப்படி அனலைஸ் பண்றது, அதுல கொடுக்கப்படும், நம்மள அதிமுகவுடைய நண்பர் கூட கொடுக்கப்படுமா, ஒதுக்கப்படுமா, ஒதுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு. இதுல நீங்க தெளிவா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க கொடுத்த ப்ராமிஸ அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையா? ஏன்னா இதுதான் அவங்க இப்ப கொடுக்கக்கூடிய கடைசி பட்ஜெட். இதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு இன்னொரு பட்ஜெட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது அடுத்த வருஷம் ஓட்டான் அக்கௌண்டா தான் இருக்குமே ஒழிய, ஏன்னா தேர்தல் விட்டது. அதன் காரணமாகத்தான் ஆளுநர் ஷானவாஸ் சொன்னார் இல்லைங்களா, நீங்க கேட்ட இரண்டாவது கேள்வி, அதாவது அனைவரையும் கவரக்கூடிய ஒரு பட்ஜெட் அப்படின்ற முறையில கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஏன்னா இது அவங்களுக்கு தேர்தல் பட்ஜெட். அதனாலதான் தேடி அதாவது செயல்படுத்தப்படாத ஒரு திட்டம், என்னுடைய மாவட்டமான திருச்சி எடுத்துக்கோங்க, மணப்பாறையில சிப்காட்டுடைய வளாகம் பல நாட்களாக நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். அது எப்ப அஸ்திவாரம் போட்டது, இதுவரை அதுக்கு அதனுடைய முடிவு பெறாத ஒரு நிலைமையில இன்னைக்கும் இருக்குது. எப்ப அது முடியும்? ஆனா அதே இதே பட்ஜெட்ல திரும்பி ரிப்பீட் பண்றாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தவரை மக்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் இவங்களோட குறிக்கோள். அதுலயும் லாங் டேர்ம் அசஸ்மெண்ட் அப்படி பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. எப்ப கொடுக்க போறீங்க சார்? 2 வருஷத்துடைய பிளான். அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போகிறது. அடுத்த வருஷம் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் வருவீர்களா ஒரு சந்தேகம்.
அதுல ஒன்று திரு ஆசீர்வாதம், இப்போ மத்திய பட்ஜெட்டை எடுக்கிறப்ப ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சில பொருளாதார வல்லுநர்கள் சொன்னது வந்து மத்திய பட்ஜெட்ல கிளாரிட்டி இல்லாம வாக்குறுதி, இங்க நாங்க எவ்வளவு அலோகேஷன்றதையும் சொல்லி இருக்கிறாங்க, அது இதனுடைய கூடுதல் சிறப்புன்றாங்க. உங்களுக்கு பட்ஜெட் தெரியாது இல்ல, பட்ஜெட்ல வந்து இப்ப 47 அமிர்த காலம் அப்படின்னு சொல்லி 47க்காக நாங்க இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜிக்கு இன்றைக்கு விதைக்கிறோம் அப்படின்றப்ப நம்ம யாரும் கேட்க முடியாது, ஏன் 26ல என்ன ஆக போகுது 29, அது தொலைநோக்கு விஷன் தானே. நம்ம அதை கொண்டு போய் தேர்தலோட கனெக்ட் பண்ணணுமா என்ன? அதை தாண்டி பேசலாமே சொல்றேன் நான். விஜய், நீங்க சொன்னது மாதிரி நான் வந்து ஒரு அரசு அதிகாரியாக நான் பட்ஜெட்டை நானே போட்டிருக்கேன். பட்ஜெட்டுடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கும் இருக்குது. நான் ரயில்வே பட்ஜெட்டை 3 வருஷமாக என்னோட கைப்பட எழுதின எனக்குரிய அனுபவம் இருக்கிறது. ஆனா இதுல வந்து நீங்க பட்ஜெட்ல எதை உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத வச்சு நீங்க வந்து அறிவிச்சீங்கன்னா நாங்க வந்து உண்மையிலே பாராட்டுறோம். இதற்கு முன்பு நீங்க என்னென்ன அறிவிச்சீங்க, அதுல எத்தனை % நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்றத எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. அதுல 1-2 மட்டும் நான் வந்து சொல்றேன். ஏன்னா பட்டியல் பெருசா இருக்கிறது. சரவணன் வந்து தேவையில்லாம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறாரு. அவரோட கோபத்தை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண விரும்பல. பதில் கேட்கிறேன். கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும், நம்பர் 1. நம்பர் 2, அதாவது ஒவ்வொரு மாசமும் எலக்ட்ரிசிட்டி பில் அது கொடுக்கப்படும், அது 2. ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பவர்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும், அதையும் காணா. சமையல் எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபாய் நாங்க வந்து திரு ஆசீர்வாதம், நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கான விளக்கம் தான். சரவணன், இப்ப தேர்தல் வாக்குறுதி இருக்குல்ல, அததான் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, பாஜக, பாமக எல்லாமே நீங்க கொடுத்த வாக்குறுதி, அதுக்கான எந்த அறிவிப்பும் இல்லையே, அப்ப இது என்ன பட்ஜெட், நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலையேன்னு கேட்கறாங்களே. இல்ல, இப்போ அதுதான் நம்ம வந்து திமுக அரசு நிறைவேற்றி இருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இந்த வாக்குறுதிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். குறிப்பாக பெண்கள் முன்னேற்றத்தில் திமுக செய்திருக்கக்கூடிய முயற்சிகள், தேர்தல் வாக்குறுதியை ஒட்டி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி மாற்றி இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு எத்தனையோ ஒரு மகளிர் உரிமை தொகையினால எப்படி இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன். இப்போ புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் வந்து அதற்காக வந்து மாதம் மாதம் கொடுக்கப்படுகிறது. இதனால என்ன நடக்கும், அடுத்த 5 வருடத்தில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை 100% ஆயிடும் சார். அவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்றாங்க, 2030 இந்தியா முழுக்க 50 ஆகணுன்றாங்க. நம்ம ஆல்ரெடி 50ல் இருக்கோம். இது வந்து எங்கேயோ போகும். இப்படிப்பட்ட புரட்சிகரமான திட்டங்கள், இந்த திட்டங்கள் இது மட்டுமல்ல, இதை தாண்டி பல விஷயங்களை வந்து சாதித்து காட்டி இருக்கிறோம். அந்த சாதனைகள் கிட்டலாம் இவங்களால வரவே முடியாது. சாதனையுடைய பர்சன்டேஜ் குறைவா இருக்கு, நீங்க செய்யாதது நிறைய இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன், அது அவர்களுடைய பிரச்சாரம். இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்கு, ஒரு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. மக்கள் வந்து சார் நல்ல இந்த ஆட்சி சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசு வந்து கடந்த 3 வருடங்கள்ல செய்திருக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு வாழ்க்கையை போய் டச் பண்ணிருக்கு. இன்னொரு சின்ன இது என்ன அப்படின்னா, கடனை பத்தி தயவு செஞ்சு பாஜக இருக்கக்கூடியவர்கள் யாரும் பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். ஏன் அப்படின்னா 2 லட்சம் 200 லட்சம் கோடி கடன், அது எவ்வளவு தெரியுமா நம்முடைய ஜிடிபிக்கு? ஃபைனான்ஸ் கமிஷன் நமக்கு என்ன சொல்றாங்க, 29% மேல போகக்கூடாதுன்றாங்க. அது எவ்வளவு தெரியுமா, 56%. ஒவ்வொரு இந்தியர் மேல எவ்வளவு சார் கடன்? என்ன பண்ணீங்க அந்த பணத்தெல்லாம்? வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றியதா? 15 லட்சம் ரூபாய் போடுறீங்களே, அப்புறம் ஜும்லாண்டு போனாரு, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அமித்ஷா என்ன சொன்னாரு, பக்கோடா வீங்க, பக்கோடா விக்கிறதும் வந்து வேலை தானே பேசினவர். கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவை பற்றி தயவு செய்து குறை சொல்லாதீர்கள். சரவணன், அதாவது 2004 இருந்து 2014 வரை நீங்க வந்து மத்திய அரசுல வந்து பங்கு பெற்றீங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன அக்கறையோட நீங்க பணம் கொடுத்தீங்கன்ற அந்த ஒரு டேட்டா பாயிண்ட உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமேட்டு அதை பத்தி நம்ம பேசலாம். அதாவது 5 வருடம் 2004 இருந்து 2009
நீங்க இந்த டேட்டா பாயிண்ட வச்சுக்கிட்டு 500 ரூபாய் அன்னைக்கு கொடுத்தாங்க, இன்னைக்கு 5000 ரூபாய் இன்ஃப்ளேஷன். அது பேர் இன்ஃப்ளேஷன். 2014ல 2004ல 500 ரூபாயோட மதிப்பு தான் இன்னைக்கு 2025ல 500 ரூபாயோட மதிப்பு அதுதானா? இதுதான் நீங்க செய்யக்கூடிய பித்து விளையாட்டு. இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை வச்சுட்டு தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல விளையாடாதீங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தகவல்களை தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது விவாதத்தை தயவு செஞ்சு பேசாதீங்க. பட்ஜெட்ல உள்ள டேட்டா பாயிண்ட் சிஎன்டேஜ் ரிப்போர்ட்ட பத்தி தான் பேசுறேன் ஒழிய நான் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன் இல்ல. நீங்க வேணா வச்சிருக்கலாம். இப்போ இது நேரம் வரைக்கும் வந்து நம்ம பட்ஜெட் குறித்து பேசணும். அதுல இருக்கக்கூடிய என்ன செயல்படுத்தி இருக்காங்க நான் ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வெட்டு நீங்க வந்து சுருக்கமா சொல்லிருங்களேன் ப்ளீஸ். அதாவது சுருக்கமாவே சொல்றேன். அதாவது இவங்க இருந்தாங்க UPA 1 UPA 2 அந்த பீரியட்ல இவங்க வந்து எவ்வளவு ரூபாய் தமிழ்நாட்டுக்கு அனுப்புனாங்க தெரியுமா? வெறுமனா 1,53,000 ரூபாய் தான். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா காமராஜர் காலத்துல சார் 500 கோடி கொடுத்திருப்பாங்க சார். அதாவது நோ விஜயன் இவங்களால கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்றத நீங்களும் அதையும் பட்டியல் போட சொல்லுங்க. சரி, நம்ம பேசலாம். நம்ம தமிழக பட்ஜெட் பட்ஜெட்டை பத்தியே நான் ஆரம்பிச்சேன். ஓகே.